நேற்று எங்கள் கிளப் அசம்பிளி ஒரு பாஸ் பிரசிடன்ட் சீனியர் பாஸ் பிரசிடன்ட் சொன்னார், எதுக்கு சார் அடுத்தவங்க போய் கையேந்து நம்ம பண்ணுவோம், நம்மகிட்ட இல்லாத காசா அப்படின்னு சொன்னார். நமக்கு இருக்க காசை வச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அது ஒரு விதத்தில் அவர் சொல்வது சரியாக இருந்தாலும் கூட நாம் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம், ஒரு பல கோடி மதிப்பிலான ஒரு ப்ராஜெக்ட் செய்கிறப்ப நம்மளோட பணமும் அதில் இருக்க வேண்டும். அடுத்தவங்க இதுக்கு உலகம் ஃபுல்லாக இருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறது, இன்டர்நேஷ்னல் சப்போர்ட் இருக்கு, அவங்களோட பணம் கொண்டு வரலாம். சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் கோடிக்கணக்கில் குறைஞ்சிருக்கு நம்ம கார்பரேட்ஸ், அந்த பணத்தை நம்ம உள்ள கொண்டு வரலாம். டிஸ்ட்ரிக்ட் ஃபண்ட்ஸை கொண்டு வரலாம். இது மாதிரி ஃபண்ட்ஸோடு செய்கிறப்ப அந்த ப்ராஜெக்ட்ஸ் மேக்னிடியூட் பல மடங்கு உயரும். நம்ம ஒரு 10,000 ரூபாயில் செய்கிற விஷயத்தை 1 லட்சத்தில் பண்ண முடியும், 1 கோடியில் செய்கிறப்ப 10 கோடியில் பண்ண முடியும். அது மாதிரி நம்ம அது மேக்னிடியூட இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னாங்கிறது கிராண்ட்ஸோட சாராம்சம். அதில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே பார்க்கணும். செர்விக்கல் கேன்சர், இதில் இந்த வேக்சினை போட்டோம், 2 டோஸ் போட்டாங்க. நம்ம 150 சங்கங்கள் ஏற்றவர் ஒவ்வொரு சங்கமும் ஒரு 100 குழந்தைக்கு நம்மளால் பண்ண முடியாதா? நம்ம நினைச்சோம் ஒவ்வொரு சங்கத்தில் 20லேருந்து 100 மெம்பர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒருத்தரோ 2 பேரோ 5 பேருக்கோ அந்த குழந்தைங்களுக்கு வேக்சினுக்கு சப்போர்ட் பண்ணலாம். கட்டாயம் இது ஒரு 5 கோடி ரூபா மதிப்பிலான ப்ராஜெக்ட். 1/3 வந்து நம்ம கிளப்பில் சப்போர்ட் பண்ணுங்க, மீதி 2/3 நம்ம வெளியில் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து மற்ற ஃபண்ட்ஸ் வந்து மேட்ச் பண்ணலாம். அந்த விதத்தில் ஒரு 12,000 குழந்தைகளுக்கு மினிமம் நம்ம இயரில் வேக்சின் போடணும் அப்படின்னு எதிர்பார்த்து அந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்கோம். அந்த எல்லா சங்கங்களோட சப்போர்ட்டும் நம்ம குழந்தைகளுக்குன்னா நம்ம அந்த வேக்சினை போடுவோம் இல்லையா, அதே மாதிரி நினச்சி நம்மளால் முடிஞ்ச உதவிகளை ஒவ்வொரு மெம்பருமே இதில் சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்து டாய்லெட் பிளாக்ஸ் ஃபார் ஸ்கூல்ஸ், ஆல்ரெடி அரமாண்டியில் இந்த ப்ராஜெக்ட் செஞ்சுருந்தாங்க. அவங்க பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளிகளில் குறிப்பாக அவங்க பண்ணியிருந்தாங்க. அதோட காரணமும் உண்மையான காரணம், அந்த பெண் குழந்தைகளுக்கு பாதிப்புகள் நிறைய, டாய்லெட் இல்லாதனால படிப்பு வர்றது குறையுது, பாதியிலே படிப்பை விட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற எண்ணத்தினால அந்த டாய்லெட் பாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தாங்க. நம்ம இங்கே காமன் எல்லாத்துக்குமே உள்ள பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு 2 பேருக்குமே உள்ள ஸ்கூல்ஸில் காமன் பாக்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ப்ரிஃபரபிளி எல்லா ஸ்கூல்லையுமே டாய்லெட் பாக்ஸ் வந்து ஒரு 50 டாய்லெட் பாக்ஸ் பிளான் பண்ணுறோம். இதோட மதிப்பு வந்து 7.5 lakhs பெர் டாய்லெட் பாக், கிட்டத்தட்ட 3.25 கோடி அந்த 50 டாய்லெட் பாக்கு. இது ஒரு 50 சங்கங்கள் தேர்வு செய்து 150 சங்கங்களில் அனைத்து சங்கங்களும் முடியலன்னா கூட முதல் வர 50 சங்கங்களுக்கு முன்னுரிமை கட்டாயம் கொடுக்கலாம். அந்த இதையும் அதே மாதிரி கிட்டத்தட்ட 1/3 ஷேரிங்கில் நம்ம பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-15 சங்கங்கள் ஆல்ரெடி ஸ்கூலில் லொக்கேட் பண்ணிட்டாங்க. நான் ஜூம் காலில் நிறைய பேருக்கு பேசிட்டு